ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு 100 கிராம், கடலை மாவு 200 கிராம், கடலை 100 கிராம், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு, எண்ணெய். 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு இதை ரொம்ப நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கூட இந்த பொட்டுக்கடலை வெளியே தெரியாமல் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்து 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். ஏன் இந்த மாதிரி ஜலிச்சு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் ஈரமாக இருக்கிறது இல்லை பூச்சி இருக்கிறது ஏதாச்சும் இருந்ததுன்னா அது எல்லாமே நம்மளுக்கு ஜலிக்கும் போது போயிட்டு வெறும் பவுடர் மட்டும் இருக்கும். அதே மாதிரி 200 கிராம் அளவுக்கு கடலை மாவையும் எடுத்து இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்குது. இதை நம்ம டேரெக்டாக போட்டிருந்தோன்னா இதில் சில இதில் மாய்ஸ்சர் இருக்கும், தண்ணி இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு கட்டி கட்டியாக இருக்க ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துடலாம். எந்த டஸ்ட்டுமே இல்லாமல் சூப்பராகவே நம்ம தனியாக எடுத்துடணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவையும் இதே மாதிரி நம்ம ஜலிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த 3 மாவு கூட இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அடுத்து கொஞ்சமாக பெருங்காயம், இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து நம்ம இந்த கலந்துட்டுருக்க டைம்லேயே ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த சூடான எண்ணெயை நம்ம வந்துட்டு இந்த மாவில் சேர்க்க போகிறோம். எண்ணெய் நல்லா கொதிக்க இருக்கும், அது நல்லா தெரியாமல் கூட கையை வச்சிடாதீங்க. இந்த மாதிரி கரண்டியில் ஏதாவது ஒரு குச்சியை வச்சு நாங்கள் கலக்கி விட்டுடலாம். அடுத்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா மாவு பதத்துக்கு பசஞ்சிக்க போகிறோம். சப்பாத்தி மாவு, பூரி மாவு நம்ம பிசைகிற மாதிரியே நார்மலாக நல்லா தண்ணி விட்டு நம்ம இதை பசஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராகவே நம்ம பசஞ்சு எடுத்துட்டோம். கையை வச்சு பார்த்தோன்னா ரொம்ப ஸ்மூத்தாக நம்மளுக்கு போகும். இப்போ அடுத்து முறுக்கு குழலில் இந்த மாதிரி அச்சு இருக்கிறத நம்ம எடுத்து செட் பண்ணிக்கலாம். முறுக்கு குழலில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்க மாவு வந்து இந்த முறுக்கு குழலில் முக்கால் வர அளவுக்கு நம்ம போட்டுட்டு அடுத்து ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அது நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்க மாவை வச்சு நம்ம முறுக்கு பிழிஞ்சிடலாம். இந்த முறுக்கு பிழியறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹேண்ட் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ 2 பக்கமும் இதை திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 சைடும் வெந்துடும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரிப்பன் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்மளால் இப்படி முழுசாகவே சாப்பிட முடியாதுங்கிறத அது கையை வச்சு இதை உடச்சிட்டு நம்ம இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். தீபாவளி டைம்லலாம் பலகாரம் பண்ணுறதுல ஒரு டைப் ஆஃப் பலகாரம் வந்து இந்த ரிப்பன் பக்கோடா. இதை ரிப்பன் பக்கோடான்னு சொல்லலாம், காரா சீவல்னு சொல்லலாம், இதுக்கு இந்த மாதிரி காரம் முறுக்கணும் சொல்லலாம். இந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.